எங்க இத படி. இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? மிச்சம் வைக்காம குடிக்க வேண்டும். கொசு கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கொசுக்கு நம்ம அட்ரஸ் தராமல் இருக்க வேண்டும். அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகிலம் தெரியுதா? அக்காவோட ஃப்ரெண்ட் அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சியோட ஃப்ரெண்ட தங்கச்சின்னு கூப்பிடலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. இந்த லைட் எல்லாம் கட்டினது ஆம்பளை, அது மேல அந்த சீரியல் செட் எல்லாம் போட்டது ஆம்பளை, இந்த மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த கீபோர்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை, செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஆம்பளை கண்டுபிடிச்சது பெண்கள், தாய்மார்கள். நாங்க பெக்காம வந்து பிறந்துட்டு ஆம குட்டி சைஸுக்கு ஆம்பளை 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 அப்படி சொல்லாதம்மா. அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. நம்ம தேசிய விலங்கு என்ன? கட்டாரமே. நம்ம தேசிய பறவை என்ன? கொக்கு. நம்ம தேசிய மரம் என்ன? வேப்ப மரம். நம்ம தேசிய பழம் என்ன? வாழைப்பழம். நம்ம முதலமைச்சர் யாரு? பூக்குச்சலி. பூண்டுமா பூண்டே. 100 கிலோ பூண்டு. 100 கிலோ பூண்டு வாங்கி பூண்டு குசோட பாரா. எங்க இத படி. இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வருது. ஆட்டிக்கு மூஞ்சி எடுக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சிட்டு கஷ்டமா இருக்குது. எங்க உளுந்து வடையின் உள்ளே இருக்கும் ஓட்டையால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லைங்க சார். உங்க பையனும் அப்படித்தான். என்ன உள்ள குழம்பு இது? சிக்கன் குழம்பு. சிக்கனே இல்ல. ஆமா, மைசூர் பாக்கல என்ன மைசூரா இருக்கு? அதே மாதிரி தான் இதுவும். சாப்பிடுங்க. சிக்கன் இல்லையாமே சிக்கனு. என்னம்மா திரும்ப ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சுடிதார் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன், கலர் சரியில்லை, அதான் ரிட்டர்ன் போடலான்னு பாக்குறேன். போடு, ஆர்டரை போடு, ரிட்டனை போடு, ஆர்டரை போடு. ஒன்ன மாதிரி ஊருக்கு ஒரு பொம்பளை இருந்தா போதும், எவனும் இதோட டெலிவரி வேலைக்கே வரமாட்டான். ஏங்க ஏன் சோகமா இருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை புள்ள. உங்களுக்கு பிரச்சனை கூட சின்னதா தான் இருக்குமா? என்னம்மா வாசப்பல்ல உட்காந்துருக்க? சம்பளம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? சரி சரி வாங்க சாப்பிடலாம். சம்பளம் வாங்காம வந்திருந்தா இவர் ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இமேஜின் கூட. இன்னொரு தடவை இப்படி பண்ணினா என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடி ஆச்சு? 200 ரூபாய் போச்சு. என்னமா பண்ண? சுத்தி மீன் கழுவிட்டு தண்ணி வச்சிருந்ததா, அதை எடுத்து ஊத்திட்டேன். அது கேண்டி அடிச்ச? யோ, அது மீன் குழம்பியா? அண்ணா 1 கிலோ கறி போடுங்க. போடுறமா, எதுக்கு தலையில கூடைய கவுத்துட்டு வந்திருக்க? அண்ணா நான் கறி வாங்குறது யாரும் பார்க்க கூடாது, அதுக்குதான். ஏன் தெரிஞ்சா என்னப்ப? யோ, நான் ஐரோட்டு பொண்ணியா? தேவையில்லாத கேள்விதான் கேட்காத. போடுனா போடு. சரி போடுறேன். ஐரோட்டு பொண்ணா இவ? எந்த ஐயர் இவளை பெத்தான்னு தெரியல. அப்பா மார்க் ஷீட்ல கையெழுத்து போடணும். கொண்டா. இதுல எதுடா மார்க்கு? இதோ 156. ஆமாப்பா. 100 தானடா போடுவாங்க. நல்லா படிச்சா 100பா, ரொம்ப நல்லா படிச்சா 156. ஏய் பாடி நம்ம புள்ள 156 எடுத்துருக்கா. இப்ப தெரியுதாங்க நம்ம புள்ளைய பத்தி. டேய் பசிக்குதுடி, சமைக்காம உட்காந்துருக்க. இப்ப ஏன்டி சிரிக்கிற? உனக்கு பசிக்குதா? ஆமா. இப்ப எதுக்குடி மறுபடியும் சிரிக்கிற? யோ, நீ தானே லவ் பண்ணும்போது சொன்ன, நீ சிரிச்சா போதும் என் பசி பறந்து போகும்னு. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல?
எங்க அப்பா ஒரு 2 வீலரை விக்கணும் சொல்லிட்டே இருந்தாருல, ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவா, இன்ஸ்டால ஒரு வீடியோ 50 மில்லியன் போச்சு, அதுல பாத்திருப்பீங்க. இல்லையே. யூடியூப்ல ஒரு வீடியோ 20 மில்லியன் போச்சுல்ல, அதுல பாத்திருப்பீங்க. நீங்க தானே அன்னைக்கு அன்னதானம் போடும்போது எல்லா தட்டையும் தட்டி விட்டு மொத ஆளா வாங்கிட்டு ஓடுனீங்க. மச்சான் கண்டுபிடிச்சாங்க போலாம். ஏங்க கண்ணுலாம் செவந்து போயிருக்கு, மருந்து எடுத்துட்டு வந்து விட்டுமா? வேணாமுல்ல, ஏன்? கண்ணுக்குள்ள நீ இருக்க புள்ள. ஏங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாத இருக்கீங்க, சுட சுட இந்த பாலாவது குடிங்க. வேணாமுல்ல, ஏன்? நெஞ்சுக்குள்ள நீ இருக்க புள்ள, உனக்கு சுற்றும். எவ்வளோ காசு வேணும்? 200 ரூபா. ஏங்க இப்ப ரசம் வைக்கட்டுமா குழம்பு வைக்கட்டுமா? முதல்ல வையே, அதுக்கப்புறம் பேர் நான் வைக்கிறேன். ஹாய்டி, நல்லா இருக்கியாடி? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? பக்கத்துல யாருடி அவரு? இவரா, என்னோட ஹஸ்பண்ட் டி. ஏன் அவர் சைலண்டா இருக்காரு? ஏன் அவர் அப்படி உட்கார்ந்திருக்காரா? அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவண்டி. என்கிட்ட கூச்சப்படாதீங்க, நீ ஜாலியா பேசுங்க. உங்க நம்பர் கொடுங்க, நைட் நான் வீடியோ கால் பண்றேன். ஏன் புள்ள, நம்ம ஹனிமூனுக்கு கோவா போலாமா? 5 நிமிஷத்துக்கு எதுக்குங்க அவ்வளோ தூரம் போகணும்? என்னப்பா மார்க் இவ்வளவு கம்மியா வாங்கியிருக்க? விலைவாசி அதிகமா ஆயிடுச்சுப்பா, அதனால தான் போய் அதிகமா வாங்க முடியல. அண்ணா ஒரு 3 கிலோ சிக்கன் போடுங்க. 3 கிலோ சிக்கனா? பரவாயில்லையே, தோப்படுறமா. டெய்லி சிக்கனா தான் சாப்பிடுவீங்க போல் இருக்கு. இல்ல சிக்கன் வேணாம். ஏமா, என்னாச்சு? வாங்கும் போதே இப்படி கண்ணு வைக்கிறியே, அதை போய் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா வயிற்றால தான் போகும். மாமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். சொல்லுப்ல. அக்காவும் எங்க அம்மாவும் ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா யார ஃபர்ஸ்ட் காப்பாத்துவீங்க? இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து முதல்ல சிங்கத்தை தான் காப்பாத்துவேன். ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படா கல்யாணம் ஆகும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏங்க இங்க பாருங்க, ஒருத்தன் என் போட்டோவை அனுப்ப சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அமுச்சுடு, ஒரு போட்டா தானே. நீ எல்லாம் ஒரு புருஷனா? கட்டின புருஷனா இருந்துட்டு போட்டோ அனுப்ப சொல்ற? அறிவில்ல? உன் போட்டா ஒரே ஒரு டைம் அவன் பார்த்தான் போதும், செத்தே போயிடுவான். அப்ப என்னப்பா அது? சர்க்கஸ்டா அது. அப்பா வாப்பா போலாம். டேய் டைம் ஆயிடுச்சுடா, கம்னுறா. யோ, சின்ன பையனை கறி வாங்க அனுப்புனா இப்படிதான் ஏமாத்துவியா? யாரு கேட்டியா ஈரல் போட்ட? இதை எடுத்து கறி கொடு. அதை இப்படி கொண்டா ஏன் சொல்றேன்? இந்தா, இந்த ஈரல உங்களுக்கு சும்மா தான் போட்டது, வீட்டுக்கு போயிட்டு வா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இதுக்கு நடுவுல நமக்கு எதுக்கு ஆள்? குமராஜா எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா. அண்ணா விஷம் ஊசி போட்டு ஒரு கோழி கொடுங்க. விஷம் ஊசி போட்ட கோழியை சாப்பிட்டா செத்து போயிடுவியாமா? நான் சாப்பிட்டதானே சாவ, என் மாமியாளுக்கு. நீ கொலை பண்றதுல என்னையும் கூட்டு சேர்க்கிற, போயிடு, கத்தியால வெட்டுருவேன். அண்ணா 1 கிலோ கறி கொடுங்க. 1 கிலோ கறி 200 ரூபா கொடுமா. 200 ரூபாயா? 195 ரூபா போர்டுல போட்டிருக்கு. 5 ரூபாய்க்கு கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா தாமா போட்டிருக்கேன். இந்தா எக்ஸ்ட்ரா கறி எடுத்துரு, நான் கரெக்டா 195 ரூபா தான் தருவேன். அண்ணா 1 கிலோ கறி கொடுங்க. 1 கிலோ கறி 200 ரூபா கொடுமா. 200 ரூபாயா? 195 ரூபா போர்டுல போட்டிருக்கு. 5 ரூபாய்க்கு கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா தாமா போட்டிருக்கேன். இந்தா எக்ஸ்ட்ரா கறி எடுத்துரு, நான் கரெக்டா 195 ரூபா தான் தருவேன். தொடு, நீதான் தைரியமான ஆளாகிய, தொட்டுத்தான் பாரு. ஹலோ, சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. யோ, உனக்கு அந்த வேலைக்காரிக்கு என்னையா சம்பந்தம்? ஏய், என்னாச்சு? நேத்து வரைக்கும் நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தா இன்னைக்கு அக்கா அக்கான்னு கூப்பிடுறா. சொல்லுப்பா. மீன்ல முள்ளு குத்துதுப்பா. சரிப்பா, செருப்பு போட்டு சாப்பிடுப்பா, குத்தாது. உங்களுக்கு பொண்டாட்டி மேல கோவம் வருதா? அப்ப கொஞ்ச நேரம் சாந்தமா உட்காந்து யோசிச்சு பாருங்க. சரி. இதுக்கு முன்னாடி கோவப்பட்டு ஏதாவது புடுங்க முடிஞ்சதான்னு.
ஆமா ரேஷன்ல என்ன இருக்கு? ஒரே கூட்டமா இருக்கு. டேய் என்ன போடுறாங்கடா? சண்டை போடுறாங்க டீச்சர். அது தெரியும்டா. என்ன பொருளடா போடுறாங்க? அப்படி கேளுங்க டீச்சர். அரிசி, சக்கரை, பருப்பு இதெல்லாம் போடுறாங்க. உளுந்து போடுறாங்களா? இல்ல டீச்சர், உட்கார்ந்து தான் போடுறாங்க. கடவுளே. ஆமா கடவுள் தான் டீச்சர் போடுறாங்க. டேய் ஏன்டா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி என்ன இந்தாப்ல இந்த பொடுகு மருந்து தலையில தேய்ச்சி விடான். ஏன் உனக்கு கை இல்ல நீயே தேய்ச்சிக்கிறது? இல்ல அரைக்கி தேய்ச்சாதான் நல்லதுன்னாங்க. அப்ப என்னப்பா அது? சர்க்கஸ்டா அது. அப்பா வாப்பா போலாம். டேய் டைம் ஆயிடுச்சுடா, கம்னுறா. நீ கறி சாப்பிடுடா? நான் சாப்பிட மாட்டேனா, நீ சாப்பிடுவியா? நான் அசைவம். நாங்க கூட தான் அசைவோம். அம்பி ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்குமான்னு கேக்குறப்ப என்ன பேச்சு? ஏன்னு அவன் பொண்டாட்டி முனியாண்டி தான் வச்சிருந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி வச்சிருக்க ஆரம்பம் தான் சொன்னா. அப்ப ஏன் பொண்டாட்டி? என்னடா இந்த வெட்டு வெட்டுது? என்ன நடக்குதுங்க? என்ன? இங்க அதுக்குள்ள ஓடிட்டா? ஏய் சொரிஞ்சிட்டு இருந்தேன். சுரிஞ்சுகிட்டு இருந்தியா? கை எட்டுல சொரிஞ்சு விடான். பத்தாவது பைலானி வாங்கித்தா பிரியாணி வாங்கி தரியானி பக்கத்து வீட்டு மாமியே மூஞ்ச கொஞ்சம் காமியே. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க இப்ப ரசம் வைக்கட்டுமா குழம்பு வைக்கட்டுமா? முதல்ல வையே, அதுக்கப்புறம் பேர் நான் வைக்கிறேன். அப்பா உனக்கு அம்மா கூட இருக்குது எப்படி இருக்கு? எனக்கு எப்படியோ இருக்கு, உனக்கு எப்படி இருக்கு அத சொல்லுப்பா. எனக்கு பைத்தியத்து கூட இருக்க மாதிரியே இருக்குப்பா. நீ சொல்லிவிட்ட, என்னால சொல்ல முடியலப்பா. ஹாய்டா. காலையிலே போயிட்டேன். அம்மா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொன்னாங்க. எந்த நாட்டோட கோழி? நான் மதனே. ஜெயம் அதுன்னு. டேய் எப்படி இப்பெல்லாம் பேசுற? வாயில தான். சொல்லுப்பா. மீன்ல முள்ளு குத்துதுப்பா. சரிப்பா செருப்பு போட்டு சாப்பிடுப்பா, குத்தாது. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா.